டேய் வாடா, உன்னதான் நான் தேடி வந்தேன். பார்த்து பேசணும்னு நினைச்சேன். கணேசா, என்னடா? எதுக்கு என்ன தேடுன? சொல்லு கணேசா. கணேசா, எங்க அம்மாவை காணோம். தெரியுமா உனக்கு விஷயம்? சசி சொல்லியிருக்கும்னு நினச்சேன். சொல்லாமையா இருந்திருக்கும். சொல்லிடுச்சுல்ல. சசி சொன்னுச்சு தானடா. அம்மாவை காணோம் கணேசா. தேடாத இடம் இல்லடா. எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இனி அம்மாவை எங்கே போய் தேடுவேன் நான்? சொல்லு. டேய் லூசு பயலே, இப்பதான் அம்மாவை நான் பார்த்துட்டு வரேன். கணேசா, என்ன சொல்ற? அம்மாவை இப்பதான் பார்த்துட்டு வரியா? எங்கடா பார்த்த? உங்க பழைய வீட்டில் தான் உட்காந்துருக்கு. நான் தான் இப்போ வர வழியில பார்த்தேன். என்னம்மா இங்கே உட்காந்துருக்கியே? உன்னை காணோம் காணோன்னு ரெங்கராசு தேடிட்டு திரியிறான். நீ இல்லைன்னு சொல்லி அவன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான். நீ இங்கே வந்து உட்காந்துருக்க. என்னாச்சு ஏம்மான்னு கேட்டேன். எங்கே போனேன்னு கேட்டேன். அப்படியாடா? அம்மா என்ன சொன்னுச்சு? எங்க போனேன்னு சொன்னுச்சு? கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னுச்சு தெரியுமா? ஆமாப்பா, என் மக வீட்டுக்கு போயிட்டேன். அவன் என்னை திட்டான்ப்பா. மனசு கேட்கல, அங்கே போயிட்டேன். ஆனால் என்னால் அங்கேயும் இருக்க முடியலப்பா. அதான் உடனே வந்துட்டேன் இங்கே. நான் அந்த வீட்டுக்கு நான் இனி போகலை. நான் பாட்டுக்கு இந்த பழைய வீட்டில் இருந்துக்கிறேன், என் வீட்டில் அப்படின்னு சொல்லுதுடா. ஐயோ கணேசா, என்ன சொல்ற நீயே? அப்படியாடா? சரி, சரிடா. நான் போயிட்டு அம்மாவை பார்க்குறேன். லூசு பயலே, என்னைக்கும் திட்டாம அம்மாவை ஏன்டா அப்படி திட்டின? அதான் ஏன் தப்பு பண்ணேன்னு தெரியல கணேசா. கோவம் வந்துச்சு, பிடிச்சு திட்டி விட்டேன். 10,000 ரூபா காசு இல்லையா, அதனால திட்டினேன். இது இப்படி வீட்டை விட்டு போகும்னு எனக்கு என்னடா தெரியும்? நீ திட்டினதுக்காக போகிறத விட 10,000 ரூபா காசும் போச்சு. நம்ம பையன் ஒரு நாள் நம்ம திட்ட மாட்டான். இன்னைக்கு நம்மளை அப்படி பிடிச்சி திட்டி விட்டானே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள மனசுக்குள்ள கஷ்டமும் இருந்துச்சாண்டா. அதான் சொல்லி புலம்பு அழுதுச்சு. சரி விடுமா, அவன் கோவம் வந்து எதோ திட்டியிருப்பியான், எதுவும் நினச்சிக்கிறாத அப்படின்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்திட்டு வந்தேன். பின்ன என்ன கணேசா, நீயே சொல்லு. கோவம் வராதா? அமுதாவையும் திட்டினேன் தான், அம்மாவையும் திட்டினேன் தான். இன்னைக்கு என்ன அது புதுசாக வீட்டை விட்டு போகுது? சரிடா, நல்ல வேலை. நான் இப்போ தான் தேடி அந்த தெரு பக்கம் போகலான்ட்டு போகிறேன். நீயும் கரெக்டாக இருக்க இடத்த சொல்லிட்ட. சரி கணேசா, நான் போயிட்டு அம்மாவை பார்க்குறேன். ஆ சரிடா, இனியாவது திட்டாத. எங்கராசு, இப்படி அழுகாதடா. உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கு. அழுகாத என்ன. எப்போவுமே அம்மா கூடவே இருந்துட்டு இன்னைக்கு அம்மாவை காணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா 2 நாளா. அதான் அதான் உன்னை பார்த்துட்டு அழுக வந்துடுச்சு. சரி, அதான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நான் போயிட்டு அம்மாவை கூப்பிட்றேன். அது ஆனால் நான் அங்கே தான்ப்பா இருப்பேன். அவன் வீட்டுக்கு நான் போகலை, அவன் இருக்க இடத்துக்கு போகலை வைக்கலன்ட்டு அழுகுது. நீ போயிட்டு பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போ என்ன. ஆ சரி கணேசா. ஆனால் கோவம் ரொம்ப தான் பாரேன். வருவேனாங்குது வீராப்பா தான் இருக்கும் போல. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். கோவம் இருக்காத பின்ன, அதெல்லாம் இருக்கும் இருக்கும். சரி நீ போய் பார்த்து பத்திரமா கூட்டி போ. திருப்பியும் திட்டாத. இல்லைடா, நான் ஏன் திட்ட போகிறேன்? திட்டலாம் மாட்டேன். சரி கணேசா, நான் போகிறேன். சசி கூட பிரியாணி கூட வந்துச்சு, வேணான்னு சொல்லி திருப்பி அமைச்சு விட்டோம். தெரியும், சசி வந்து சொன்னான். ஏன்டா வேணான்ன? சாப்பிட வேண்டியதானே. ஆமாம், அம்மாவை காணும். சாப்பிட்டுச்சோ சாப்பிட்லையோ அதுவே தெரியல. நம்ம பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டா இருக்க முடியும்? சரி சரி, அவங்கவுங்களுக்குள்ள கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். சரிடா நீ போ. ஆ பாவம் அந்த பெரியம்மா, என்ன பண்ணி தொலைய. இவன் இப்படி பண்ணுறியான், அது சம்மந்தமே இல்லாமல் கோச்சுக்குது. நம்ம பையன் தானே, காசு காணாமல் போயிட்டு திட்டான் அப்படின்னு நினச்சிக்க மாட்டேங்குது. அது என்னடான்னா அப்படி, இவன் என்னடான்னா இப்படி. எங்கே போய் முடிய போதோ போங்க. சரி போவோம். எப்படியோ பார்த்து இருக்க இடத்த அவங்கிட்ட சொல்லியாச்சு. ஆமாம், இல்லைன்னா புலம்பிகிட்டே திரிவான் காணும் காணும்னு. போய் அங்கே தேடுவோன்லாம் பார்க்க மாட்டியான். காணும் காணும்னு இவன் பாட்டுக்கு ஒரு போக்கில் தேடிட்டு திரிவான். போட்டும், போய் பார்க்கட்டும் எப்படியோ. சரி நம்ம போவோம். சசி ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னா, இது வேற வாங்க லேட் ஆயிடுச்சு.
அதுக்கு 2 திட்டுவா. இந்த வீட்டில் நான், என் மக, என் மகன், என் வீட்டுக்காரு எம்புட்டு சந்தோஷமாக இருந்தோம் ஒரு காலத்தில். நினச்சி பார்க்கையிலே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் ஆளுக்கு ஒரு தேசை. இனி நான் அங்கே போக மாட்டேன். நம்ம வாட்டுக்கு இந்த வீட்டில் ஆளுக்கு போல் இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு அங்கங்கே போயிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? வேணாம், நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருந்துக்க வேண்டியதான். கணேஷ் என்னமோ வெங்கராஸ் அங்கங்கே தேடுறான் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் உண்மையா பொய்யான்னு தெரியல. எப்படியோ நான் இருக்க இடத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டா சரி. நம்மளால எதுக்கு அவன் காணும் அங்கங்கே ஒரு ஃபுல்லாக தேடிக்கிட்டு கஷ்டப்படணும்? நம்ம இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டா அவன் பாட்டுக்கு இருப்பான்ல. இனி அங்கே போகாமல் நம்ம பாட்டுக்கு இந்த வீட்டிலே இருந்துக்க வேண்டியதான். ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்லா அழகாக தான் இருக்குது. அம்மா இங்கே தான் உட்காந்துருக்கியா? மா மா சொல்லுறேங்க ராசு. ஆமா, நான் உன்னை என்ன பெருசாக திட்டிட்டேன்னு வீட்டை விட்டு வந்துட்டா? சொல்லுமா, ஏன் அவ வந்த? நீ பண்ணது மட்டும் கரெக்டா? 10,000 ரூபாய் காசு வச்சு அப்படியே எரிச்சு விடலாமா? அதனால தானே நான் உன்னை திட்டுனேன். இதுக்கு போய் கோச்சிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டா என்ன அர்த்தம்? ஏ போடா, இங்கே எதுக்கு வர? என்கிட்ட எதுக்கு நீ பேசுகிற? நான் உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. வேலையை பாரு, கிளம்பு முதல்ல. உன் வீட்டுக்கு நான் இனி வரவும் மாட்டேன். நீ என்ன தேடி வராத. உன் அம்மா செத்து போயிட்டான்னு நீ நினச்சிக்க, சரியா? கிளம்பு முதல்ல இங்கே இருந்து. நான் என் புருஷன் கட்டின வீட்டுக்கு நான் வந்துட்டேன். நான் பாட்டுக்கு என் போக்கில் நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு குளத்து வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போய் பொழைச்சி நான் பாட்டு கஞ்சி குடிச்சுக்கிறேன், என் வயிற்று ஒப்பிக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒத்த பைசா கூட கேட்டு நான் வரமாட்டேன். முதல்ல போ இங்கேருந்து. ஓ, அந்த அளவுக்கு உனக்கு வீராப்பா? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுற? இவ்வளோ வீராப்பு உனக்கு? சொல்லுமா, இவ்வளோ வீராப்பு ஏன் உனக்கு இருக்கு? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. வா, என் கூட வா. நான் திட்டினது தப்பு தான். நான் இனி உன்னை எதுவும் திட்டவும் மாட்டேன், எதுவும் பேசவும் மாட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ. வா, முதல்ல போவோம். நீ என்ன கூப்பிடாத. நான் உன் பின்னாடியெல்லாம் வர முடியாதுன்னா முடியாது. போ இங்கேருந்து. உன்னை இனி எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிறேன். போ. இங்கே பாரு, உன் பேத்தி உன் தாலாட்டி கேட்காம தூங்க மாட்டான்னு தெரியும்ல. அப்புறம் என்ன தைரியத்தில் நீ பாட்டுக்கு அங்கங்கன்னு இருக்க? வா, பாவம்ல உன் பேத்தி எப்படி தூங்குவா? வாமா போவோம். நான் வர முடியாது. உன் பிள்ளையாச்சு நீயாச்சு. உன் பிள்ளைய நீ தாலாட்டு பாடி தூங்க வைப்பியோ இல்லை தாலாட்டு பாடாமல் தூங்க வைப்பியோ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வர முடியாதுன்னா வர முடியாது. நீ போ இங்கேருந்து. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ல. நான் பேசுனது தப்பு தான், பண்ணது தப்பு தான். விடு, நான் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு விடுமா. ஏன் இப்படி பண்ணுற? போதும்ப்பா போதும். உன் மன்னிப்பும் எனக்கு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. போயிரு பேசாம, சொல்லிட்டேன். ஒரு நாள் கூட என்னது வரைக்கும் திட்டிருக்கியாடா? நான் தெரிஞ்சு பண்ணா கூட அம்மா விடுமா, சரிம்மா, நான் வந்து உன்னை பேசலம்மா வைக்கலம்மா ஏதாவது சொல்லுவியே. உன் சட்டையில் ஏதாவது சாயம் பட்டுட்டா கூட சரி விடுமா, தெரியாமல் நடந்துச்சு அப்படின்பா. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா காசுக்காக என்னை எவ்வளோ பேசுகிற? மா, 10,000 ரூபா காசுன்னு சாதாரணமாக பேசுகிற? நமக்கு 10 ரூபா கண்ணால் பார்க்குறதே எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம குடும்ப நிலைமைக்கு. நீ ஏன் நினச்சி பாரு, ஒரு 100 ரூபா கையில் இருந்தா மா அதில் ஒரு 20 ரூபாயை உண்டியலில் போடு மா, அதில் ஒரு 10 ரூபாயை அங்கே கொடுப்போன்னு அந்த 100 ரூபாயை 10 பெரிய பங்காக பிரிப்போம். உனக்கு தெரியும்ல, 10,000 ரூபாம்மா. அப்போ தான் சீட் எடுத்துகிட்டு வந்தேன். என் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நீயே நினச்சி பாரு. அந்த சீட்டு இனி கட்டுறக்கப்பெல்லாம் அதே யோசனை தான் வரும். 10,000 ரூபா போச்சே, நம்ம இப்போ கஷ்டப்பட்டு சீட்டு கட்டுறோமே அப்படின்னு. அப்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நீ ஏன் நினச்சி பாரு. அந்த ஒரு கோபத்தில் தான் திட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. காசு எப்போ வேணாலும் வரும், அம்மா போனால் வருமா அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ வாமா போகலாம் என் கூட. பரவாயில்லப்பா, பரவாயில்ல, நான்லாம் வரல. போ. இங்கே பாரு, உன் காலில் விழுந்து உனக்கு எஞ்சி கேட்குறேன். நீ வந்து வான்னா வரணும் தான். நீ இல்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியாதுமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டை போய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னமோ போல் இருக்குமா. அங்கே இருக்கவே முடியலன்னா பார்த்துக்கோயேன். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? கஷ்டமாக தான் இருக்கும். பழகிக்கப்பா, பழகிக்க. அம்மா செத்து போயிட்டா எப்படி இருப்ப? அது மாதிரி இருந்துக்க.
மா இங்கே பாரும்மா, உன் காலை தொட்டு கெஞ்சி கேட்குறேன், என் கூட வந்துருமா. மா என் கூட வந்துருன்னா வந்துருமா. உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு நாங்கள் இருக்க எனக்கு மனசு வராது. பேசாமல் என் பொண்டாட்டி பிள்ளை எங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவா. அப்படி வேணா சொல்லு. டேய், நீ ஏன்டா ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர? நீ உன் பொண்டாட்டி பிள்ளை அங்கேயே வச்சுக்கிட்டு நீ பார்த்துக்க. என்னைய தொந்தரவு பண்ணாமல் என்னைய விட்டுருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அப்படியெல்லாம் உன் வாயால் சொல்லாத, விட்டுருங்க போயிச்சிருங்கன்னு. எப்படிம்மா உனக்கு மனசு வருது சொல்கிறதுக்கு? ஆ என் மொத்த ஆம்பளை பிள்ளை கஷ்டப்படுறான்னு அடிக்கடி சொல்லுவியே, இப்போ எங்கேம்மா போச்சு அந்த வாய்? போடான்ங்கிறா. ஆ நீ ஏன் சொல்லு. அப்போ நான் இல்லைன்னா நீ நிம்மதியாக இருப்பியா? அப்படிதான் போல எனக்கு தோணுது. அப்போ நான் இல்லைன்னா நீ நிம்மதியாக இருப்ப, அப்படிதானம்மா? நீ சொல்லாலும் சொல்லலாட்டியும் அதுதான் உண்மை. நீ இல்லைன்னா நிம்மதியாக இருப்பேன். போறியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உண்மையாகவே அப்படிதான் சொல்றியா? அப்போது நான் இல்லைன்னா நிம்மதியாக இருப்பியா? சொல்லுமா, நிம்மதியாக இருப்பியா? இருப்பேன்டா, இருப்பேன். போ. போதும்மா போதும். நீ இப்படி சொல்லுவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டியல்ல. ஏய், எந்திரிடா.